இந்த முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அவருடைய பக்தர் 1.5 கிலோ தங்கத்தில் சுமார் 65 லட்சம் மதிப்புள்ள 3 அடி உயரத்தில் ஒரு சேவர் கொடியை காணிக்கையாக கொடுத்துருக்காரு. 1977 வெளிவந்த படம் தான் முருகன் அடிமை அப்படிங்கிற தமிழ் படம். இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் பாருங்க, 16 கால் மண்டபம். இந்த ராஜகோபுரம் வடக்கு நோக்கி இருக்கும். 1977 இப்படி இருக்கக்கூடிய கோவில் இப்போ 2025 எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே 16 கால் மண்டபம் கீழே இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்தில் திருவூரக பெருமாள் கோவிலும் கந்தழீஸ்வரர் சிவன் கோவிலும் அந்த இடத்துல கீழே இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை தான் பார்க்க போறோம். இந்த கோவிலுடைய ஃபுல் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னையில் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தான் போக போகிறோம். தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு 12 கிலோமீட்டர் தூரம் தாங்க. தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு குன்றத்தூர் பஸ்ஸு நிறைய இருக்குது. பல்லாவரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். ஷேர் ஆட்டோ வசதி நிறைய இருக்குது. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்துடலாம். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கோடி வரங்களை அள்ளி தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். நம்ம இப்போ குன்றத்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகரை பார்க்கறதுக்கு 2 பாதை இருக்குது. படிக்கட்டு வழியாகவும் போகலாம். 84 படிக்கட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடு வசதியும் இருக்குது. நீங்கள் மலைக்கு மேலே காரு அல்லது பைக்கில் கூட போயிடலாம். இப்போ நம்ம மலையடிவாரத்தில் தான் இருக்கோம். இங்கே மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் இருக்குது. அப்படியே அந்த பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு மலைக்கு மேலே போகிறதுக்கான பாதை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது மலைக்கு மேலே போகிறதுக்கான பாதை அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம படிக்கட்டு வழியாக போக போகிறோம். இங்கே மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா 16 கால் மண்டபம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படி கொட்டி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 800 ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த கோவிலை தென் தணிகை அப்படின்னும் சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை நீரின் மார்க்கமாக சென்றுதான் வதம் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி திருப்பரம் குன்றத்தில் சிங்க முகாசுரனை வந்து நிலத்தினுடைய மார்க்கமாக சென்று சம்ஹாரம் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி திருப்போரூர்ல தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை ஆகாயத்தினுடைய மார்க்கமாக சென்றுதான் சம்ஹாரம் செஞ்சிருப்பாரு. அப்படி திருப்போரூர்ல போர் புரிஞ்ச முருகப்பெருமான் திருத்தணிக்கு புறப்படுவாரு. திருப்போரூர்ல இருந்து இப்படி திருத்தணிக்கு போகக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா இடையில இந்த குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய மலையில தான் வந்து தங்கியிருப்பாரு. இந்த இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடும் செஞ்சிருக்காரு. அப்படி முருகப்பெருமான் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கம் தான் மலையடிவாரத்துல கந்தழீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோட கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறாரு. கந்தன் வழிபட்டதுனால தான் அவருக்கு கந்தழீஸ்வரர் அப்படிங்கிற பெயரே வந்திருக்கு. மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கந்தழீஸ்வரர் திருக்கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த குன்றத்தூர்ல தங்கி வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் தேவர்களுக்கு திருக்காட்சி தந்திருக்காரு. திருத்தணிகைக்கு முன்னாடி இந்த குன்றத்தூர்ல முருகப்பெருமான் கால் பதித்து நின்ற தலம் அப்படிங்கிறதுனால ஆதி தலம் அப்படின்னும் பிராண தலம் அப்படின்னும் சொல்வாங்க. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான திருக்கோவில் இதுதான். நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக வந்துட்டுருக்கோம் இல்லையா, அப்போது கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கத்தில் இங்கே வலஞ்சுழி விநாயகர் சன்னதி இருக்கும். நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி வரும்பொழுது தான் இந்த விநாயகரை தரிசனம் பண்ண முடியும்.
நாங்கள் இந்த முருகன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இங்கே வலஞ்சுழி விநாயகர்கிட்ட வந்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு 2 நெய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை நாங்கள் தரிசனம் பண்ண போவோம். வலஞ்சுழி விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. திருத்தணிகைக்கு ஆதித்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த குன்றத்தூர் முருகன் கோவில். அதனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது வேல்மாறல் மந்திரத்தை இந்த இடத்துல ஓதுங்க. காரணம், முருகப்பெருமான் திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் இருந்ததுனால இது ஆதித்தலம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வேல்மாறல் மந்திரத்தை இங்கே படிக்கும் பொழுது அதற்கான முழு பலனையும் நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 800 ஆண்டுகளுக்கும் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. அதாவது 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னருடைய காலத்தில் இந்த கோவில் நிறுவப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்வெட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கிபி 1720ஆவது ஆண்டு மதுரை நாயக்கருடைய காலத்தில் திருப்பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னும், கிபி 1706லேருந்து 1732 வரைக்கும் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான சொக்கர் போபா அப்படிங்கிற அரசரும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பல திருப்பணிகள் செஞ்சுருக்காரு அப்படின்னும் குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆறுமுகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முருகன் கோவிலுக்கு போகலாம். போயிட்டு 6 நெய் தீபங்கள் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் விலகும், கடன் தொல்லைகள் இருந்தாலும் விலகும், நிலம் சம்பந்தமாக நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். அதோட மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருமணங்கள் அதிக அளவில் நடக்கும். அப்படிங்கிறதுனால நீங்களும் இந்த கோவிலில் திருமணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிரசாத கூடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அலுவலகம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து முன்பதிவு செய்யணுங்க. இந்த கோவிலில் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி இருக்குங்க. உள்ளே வந்ததும் கொடிமரத்தை வணங்கிட்டு அப்படியே வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்வ மரத்துக்கு அடியில் விநாயகர் சன்னதி இருக்கும். வில்வ விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. திருமண தடை இருக்கிறவங்க அதிகமாக இந்த செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா 6 வாரங்கள் தொடர்ச்சியாக முருகன் கோவிலுக்கு வந்து இங்கே வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த ஒரு பெரிய புராணத்தை இயற்றியவர் தான் பார்த்திங்கன்னா சேக்கிழார். இந்த சேக்கிழார் பிறந்த ஊர் தான் குன்றத்தூர். இந்த குன்றத்தூரில் மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா சேக்கிழாருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. சேக்கிழாருடைய குரு பூஜையின் போது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானினுடைய உற்சவ மூர்த்தி இந்த சேக்கிழாரினுடைய கருவறைக்கு வருவார். கொடிமரத்தை வணங்கிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உற்சவருடைய சன்னதி இருக்கும். நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த உற்சவர்கிட்ட தான் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைக்கும் டோக்கன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாலை சாத்துற மாதிரி இருந்தாலும் டோக்கன் வாங்கணும். இங்கே பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கால பைரவரும் நவக்கிரக சன்னதியும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே வந்து சாமியை பார்க்குறதுக்காக க்யூவில் தான் நிற்கிறாங்க. 50 ரூபாய் க்யூவும் இருக்குது, ஃப்ரீ க்யூவும் இருக்குது. நீங்கள் எப்படி போகணுன்னாலும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சும் ஆகும் சாமியை பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணுறதே ஒரு தனி சிறப்பு தான். அதாவது கருவறையில் நேராக நின்று பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் மட்டும்தான் தெரிவார். ஆனால் இங்கே சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட தான் காட்சி தராரு. வலதுபுறத்தில் நின்று பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானும் தெய்வானையும் மட்டும்தான் தெரிவாங்க. இடதுபுறத்தில் நின்று பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானும் வள்ளியும் மட்டும்தான் தெரிவாங்க. 3 பேரையுமே ஒரு சேர தரிசனம் பண்ண முடியாது. இங்கே உள்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சன்னதியும் இருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவலை நம்மளால் பார்க்க முடியும். பக்தர்களுடைய வேண்டுதலுக்காக இந்த மாதிரி சேவல் விடுவாங்க. இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். மூலவரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தில் வரும்பொழுது பைரவர் சன்னதி, நவக்கிரக சன்னதி, தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைந்த நாகர் சன்னதியை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வேண்டி வேண்டுதலுக்காக தொட்டிலையும் கட்டுறாங்க.
அப்படியே பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அவரை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அவருடைய சன்னதி இருக்கும். அடுத்ததா விஷ்ணு துர்க்கையை பார்க்கலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தருவாங்க. அதாவது ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கான டோக்கனும் தருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா எல்லாரும் வெயிட் பண்ணுறது அன்னதானத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போர்டில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, 100 நபர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோக்கன் கொடுக்கும்பொழுது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும். இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் திருமண வரம் உள்பட வாழ்வை வளமாக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையும் நாள்தோறும் அதிகமாயிட்டே இருக்குது. அப்படிதான் இந்த அற்புதமான முருகப்பெருமானுக்கு தங்க சேவற்கொடிய ஒரு பக்தர் காணிக்கையாக கொடுத்துருக்காரு. குன்றத்தூரில் வசிக்கக்கூடியவர் தான் விவேகானந்தன். இவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 1.5 கிலோ தங்கத்தில் சுமார் 65 லட்சம் ரூபாய் செலவில் பார்த்தீங்கன்னா 3 அடி உயரத்தில் தங்க சேவற்கொடியை காணிக்கையாக கொடுத்துருக்காராம். இந்த சேவற்கொடியை பார்த்தீங்கன்னா எதற்காக அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா குன்றத்தூருக்கு வரும்பொழுது மிகவும் ஏழ்மையான நிலையில தான் இருந்தது. என்னுடைய தந்தையும் ஒரு முருக பக்தர் தான். கிருத்திகை அப்படின்னாலே முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுடுவாரு. அவரோட சேர்ந்து நானும் வருவேன். அப்படியே நானும் ஒரு முருக பக்தனா மாறிட்டேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவு, பொருளாதார சிக்கல், போட்டி, பொறாமை அப்படின்னு பல பிரச்சனைகள். எந்த பிரச்சனை வந்தாலும் முருகன் சன்னதிக்கு தான் நான் ஓடி வருவேன். அவனை நாடி அவனிடத்தில் நம் கவலையை சொல்லிவிட்டாலே நம்மளுடைய மனக்குறை எல்லாமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருணை பார்வை பட்டாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தவர் நான் அப்படின்னு சொல்கிறாரு. சமீபத்தில் முருகப்பெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அதையும் முருகப்பெருமான் கனிவோடு நிறைவேற்றி வச்சாரு. இப்படி வாழ்வெல்லாம் துணை இருக்கக்கூடிய முருகனுக்கு சிறு காணிக்கையை செலுத்தணும் அப்படின்னு முயன்றுதான் இந்த தங்க சேவற்கொடியை சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். அதுவும் முருகப்பெருமானுடைய அருள் இருந்ததால நல்லபடியா முடிஞ்சது. குன்றத்தூர் முருகனினுடைய திருவருள் இருந்தா வாழ்வில் சகல பிரச்சனைகளையும் ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு விவேகானந்தன் சொல்லியிருக்காரு. இந்த கோவில்ல கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், கார்த்திகை திருவிழா, அது மட்டும் இல்லாம ஸ்கந்த சஷ்டி விழாவும். இந்த கந்த சஷ்டி விழா 8 நாட்கள் கொண்டாடுவாங்க. ஒரு மிகப்பெரிய திருவிழாவா. சூரசம்ஹாரம், அதாவது சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா 6வது நாளில் நடக்கும். அதே வேளையில் வள்ளியுடன் முருகப்பெருமானினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா 7வது நாள் நடக்கும். தெய்வானையுடன் திருமணம் பார்த்தீங்கன்னா 8வது நாள் நடக்கும். கார்த்திகை தீபமும் கோவிலில் பிரம்மாண்டமாக ஏற்றுவாங்க. மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றப்படும். குன்றத்தூர் மலைக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய மலை குன்றின் மீது பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபத்தூண் இருக்கு. அந்த குன்றினுடைய பின்புறமும் பார்த்தீங்கன்னா இடும்பன் திருக்கோவிலும் இருக்குன்னு சொல்றாங்க. திருக்கோவிலுடைய பின்புற அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய குலமான சரவண பொய்கையும் இருக்கும். இங்க திருக்கார்த்திகை தீபத்தூண் கிட்ட இருந்து பாருங்க அந்த குன்றத்தூர் முருகன் கோவில். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியும் போது பார்த்தீங்கன்னா 3 நாட்களும் முருகப்பெருமானுக்கு 1008 இளநீர், பஞ்சாமிர்தம், பஞ்சமுகம் அபிஷேகம், சந்தன காப்பு அலங்காரம், தீபாராதனை விசேஷமாக நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா தான் இது. விசேஷ நாட்களில் எல்லா வாகனத்தையும் அலோ பண்ண மாட்டாங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் சன்னதிக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. குன்றத்தூர் ஒரு காலத்தில் காடாக இருந்தப்போ
பசு ஒன்று தினமும் ஒரு புதரின் மீது பாலை சுரந்து கொண்டிருந்ததாகவும் அதை பார்த்த அந்த பசுவினுடைய சொந்தக்காரர் அந்த இடத்தை சுத்தம் செய்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் காசி விஸ்வநாதர் வெளிப்பட்டதாகவும், அப்படி வெளிப்பட்ட அந்த இறைவனை ஊரார் எடுத்து இந்த குன்றத்தூர் மலை கோவிலில் அந்த காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய தீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குளத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கு பின்புறத்தில் தான் இந்த சரவண பொய்கை இருக்குது. எவ்வளவு கடுமையான வெயில் வந்தாலும் சரி, இந்த சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய நீர் எப்போவுமே வற்றாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது இன்னொரு சிறப்புன்னு சொல்கிறாங்க. குன்றத்தூருக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். குன்றத்தூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா வடக்கில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலும், தென்கிழக்கில் பார்த்திங்கன்னா திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் மற்றும் ரங்கநாத பெருமாள் கோவிலும் இருக்குது. இந்த கோவிலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குன்றத்தூர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வர கோவில் இருக்கும். இது சேக்கிழார் பெருமானால் உருவாக்கப்பட்ட கோவில். சேக்கிழார் பிறந்த அற்புதமான ஊரும் இந்த குன்றத்தூர் தான். மூர்த்தி சிறிது அப்படின்னாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு நான் 6 வாரங்கள் 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போயிட்டு இருந்தேங்க. அதில் 4வது வாரத்தில் எனக்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒவ்வொரு வாரமும் போகும்பொழுது பார்த்திங்கன்னா 6 நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்படி 4வது வாரம் நான் நெய் தீபம் போடும்பொழுது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய துணியில் எப்படி தீ பட்டதுன்னு தெரியல. ஆனால் துணி ஒரு இடத்துல ஃபுல்லாக எரிஞ்சிருந்தது. இதை நான் கோவிலுக்கு உள்ளே போகும்பொழுது தான் பார்த்தேன். அதுலேருந்து நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்பொழுது வரைக்குமே ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருந்தேன். எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, இல்லை எனக்கு ஏதாவது கெடுதல் நடக்க போதா, அதனால இப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டே வந்தேன். ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருந்தேன். அந்த இடத்துல கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது யாருன்னே தெரியாத ஒரு அம்மா ஒரு கையில் ஒரு க்ரீன் கலர் கவரை கொடுத்து இதை பிடிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது நான் பிரசாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு மன வருத்தத்தோடு தான் வாங்கி நான் பிரித்து பார்த்தேன். அந்த இடத்துல நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை என்னுடைய மனக்குறையை போக்குறதுக்காக முருகப்பெருமானே இந்த மாதிரி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். எந்த ஒரு தெய்வத்தையும் மனசார நம்ம பிரார்த்திக்கும் போது அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நிறைய இடத்துல நான் உணர்ந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் எது இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நேராக தரிசனம் பண்ணும்பொழுது முருகன் மட்டும்தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையையும் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.